வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சிறுதொழில் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு குறுந்தொழிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தே இந்த தொழிலை வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழிலில் வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா தினம் 4 மணி நேரம்ங்க. 4 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 5 மணி நேரம். காலையில் ஒரு 7 to 9, ஈவினிங் வந்து நைட்டு வந்து ஒரு 7 to 9 மட்டும் தான் இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. பட் ஆனால் இதில் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 to 1500 வருமானம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் வருமானம் கிடைக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறது? ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு தினமும் வந்து ஒரு 1000 ரூபாய் வருமானம் எப்படி பார்க்குறது, அதிக வருமானம் இதில் எப்படி ஈட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம், இது தொழில் செய்ய பெரிய அனுபவம் எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறத வச்சே நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பெரிய முதலீடும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இந்த தொழில் என்ன, எப்படி செய்கிறது, எவ்வளோ வருமானம், முழு விவரத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற கீழே பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் பேராகும், அதே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி சிறுதொழில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண பட்சத்தில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவை இந்த மாவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம். நமக்கே தெரியும், இப்போ நமக்கு வந்து வீட்டில் தேவை அப்படின்னாக்கா அம்மா வந்து தோசை மாவு வாங்கிட்டு வாப்போ, இட்லி மாவு வாங்கிட்டு வாப்போம், நம்ம போவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்பாங்க. இல்லைனா அதுக்குன்னு ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ட்ரே போட்டு அதில் வந்து உள்ளே அரைச்சி அதில் விற்பாங்க. இல்லை இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஆவின் பூத் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட் சைடில் போனீங்க அப்படின்னாக்கா சும்மா ஒரு ட்ரே போட்டு ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பரவலாக இந்த பிஸ்னஸ் வந்து இப்போது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இதனுடைய தேவை வந்து தினம் தேவை இருக்குது. ஏன்னா எந்திரமயமான இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண் பெண் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஸோ காலையில் வந்து மத்தியான சாப்பாடை ஆக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுக்கு நேரம் இருக்கே தவிர காலையில் டிஃபன் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இட்லி தோசை மாவை வாங்கி டக்குன்னு ஒரு டிஃபனை போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இன்னும் இதோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் அதிகமாக இருக்குது. நைட்டு நேரத்தில் இந்த இட்லி தோசை மாவுக்கு டிமாண்ட் ஏன் அதிகமாக இருக்குன்னா, பகலில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் நைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணி அந்த மாதிரி டைமில் தான் வர்றாங்க. ஸோ வரும்போது அவங்களால செய்ய முடியாது. ஸோ ரெடிமேடாக கிடைக்கிற மாவை வாங்கி டிஃபனை வந்து வீட்டில் செய்வாங்க. ஸோ அதனால் காலையில் விட நைட்டு நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை மாவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் நம்ம எப்படி செய்கிறது, வீட்டில் கிரைண்டர் இருக்கா, வீட்டிலேருந்து எப்படி செய்யலாம், இல்லை கமர்ஷியலாக ஒரு மிஷின் போட்டு எப்படி செய்யலாம், ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு நம்ம எப்படி விற்கலாம், அதே மாதிரி நம்ம பிராண்ட் நேம் போட்டு பாக்கெட்டில் போட்டு எல்லா கடைகளுக்கும் ஒரு நெட்வொர்க் உருவாக்கி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம். இதனுடைய லாபம் எவ்வளோ கிடைக்கும் எல்லா விவரத்தையும் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கான அந்த ரேஷியோ, அரிசி, உளுந்து, வெந்தயம், மற்ற என்னென்ன இதை வந்து சாஃப்ட்னஸ் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட்டு வந்து இட்லி தோசை மாவு வியாபாரம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. இது வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற, நல்ல டிமாண்ட் இருக்கிற, எப்போவுமே மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். சரி, இப்போது நார்மலாக இட்லி தோசை மாவு ஆக்கிறதுக்கான ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி வந்து 4 கிலோ எடுத்திங்கன்னா உளுந்து வந்து 1 kg 1 கிலோ. வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 kg அரிசிக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம். இங்கே நம்ம 4 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 4 டீஸ்பூன் வெந்தயம். இது எப்போ போல நம்ம ஊற வச்சு நம்ம வந்து அரைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரேஷியோ. ஸோ இந்த முறையில் வந்து இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி மாவு விற்கும்போதே உங்களுக்கு வந்து 50% 75%, சம்டைம்ஸ் வந்து 100%, அதாவது செலவு வந்து உங்களுக்கு 50 ரூபா ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபா வந்து 35 40 ரூபா வரைக்கும் உங்களுக்கு 1 கிலோவுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் பண்ணணும், இன்னும் எனக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாகணும் அப்படின்னாக்கா இந்த ரேஷியோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ இட்லி அரிசி, 2 கிலோ ரேஷன் அரிசி, 1 கிலோ வந்து பச்சரிசி. ஸோ இந்த ரேஷியோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். உங்கள் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும், உங்கள் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு இதில் வந்து மாவு சூப்பராக வரும். இன்னும் உங்களுடைய மாவை ஒரு வாட்டி வாங்கி அடுத்து உங்களை தவிர வேறு யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சாஃப்டாக உங்களோட மாவில் வந்து இட்லி வரும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா பட்டர் சோயா இருக்குது பார்த்திங்களா. ஸோ
ஸோ பட்டர் சோயா வந்து நீங்கள் 5 கிலோ அரிசி எடுக்கிறீங்க, 4 ப்ளஸ் உளுந்து 1 எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ பட்டர் சோயா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வந்து மாவு கிடைக்கும். ஒரு வாட்டி உங்கள்கிட்ட வாங்கினாங்கன்னா அடுத்தது உங்கள்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் இந்த பட்டர் சோயா. ஸோ இந்த வகையில் நீங்கள் வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி இருந்தால் இந்த முறையில் வந்து நீங்கள் மாவு அரைச்சி ஸோ நீங்கள் வந்து பேக்கெட் போட்டு, இல்லை நீங்கள் பேக்கெட் கூட போட தேவையில்லை, அதாவது வீட்டுக்கு முன்னாடியே ஒரு டேபிள் மாதிரி போட்டோ, நீங்கள் வந்து வெளியில் தெரியணும் இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு டேபிள் மாதிரி போட்டு இந்த மாதிரி மாவு வச்சு நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு அளவு வச்சு நீங்கள் பேக்கெட்டில் கட்டி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இன்னும் அதிகமாக எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாக்கா, இன்னும் அதிகமாக ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில், அதாவது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற கடைகளில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதை போடலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே காலையிலையும் நைட்டும் இது தேவைப்படும். ஸோ அதனால் எல்லா மளிகை கடைகளையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சப்ளை பண்ணலாம். அடுத்தது மிஷின் போட்டு பெரிய லெவலில் ஸோ இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வந்து ரேஷியோ அரைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல தவறிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 கிலோ அரிசி 1 கிலோ உளுந்து போடும்போது 5 கிலோ உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து 9லேருந்து 10 கிலோ மாவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் இதை கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரு 100லேருந்து 200 கிலோ ஒரு நாளைக்கு நான் சப்ளை பண்ணலான் இருக்கேன், 250 கிலோ வரைக்கும் சப்ளை பண்ணலான் இருக்கேன், எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் சார்ந்த ஒரு கம்பெனி வந்து இந்த மிஷின் மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது. அதனுடைய கான்டாக்ட் டேட்டா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த தொழிலில் இந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல இந்த மாதிரி கடை ஆரம்பித்து கூட, கடையிலேருந்து கூட நீங்கள் ரொம்ப க்ரௌட் இருக்கிற இடத்துல கடை ஆரம்பித்து கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஓன் பிராண்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது உங்களுடைய ஓன் பிராண்ட் இந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கெட் போட்டு நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், தமிழ்நாடு லெவலில் 2-3 பக்கத்தில் இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ஸ் போடணும் அப்படின்னாக்கா, பேக்கிங் கவர் போடணும்னா அது எப்படி போடலாம், எங்கே போடலாங்கிற டீட்டெயில் வந்து நான் கான்டாக்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் போடும்போது FSSAI லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். அதே சமயத்தில் FSSAI நிர்ணயித்த அளவு வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கெட்டுப்போகாம மாவு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருக்கோம், கெட்டு போகாமல். FSSAIயில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின் வாங்கி நீங்கள் கமர்ஷியலாக பெரிய லெவல்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது மிஷின் போட்டு பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட்டும் அதிகமாகும். நீங்கள் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணும்பொழுது நீங்கள் அதுக்கான மார்க்கெட்டை பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து, இல்லை நீங்கள் வந்து மேன் பவர் போட்டு நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் கடைகளும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான மேன் பவர் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓகே, இவ்வளோ சொல்லிட்டு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னா, 1 kgயில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 25-30 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் ஷியூராக கிடைக்கும். எல்லாமே போக நெட் ப்ராஃபிட் வந்து 30 ரூபா 1 kgக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ பல்காக வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் காஸ்ட் குறைக்கும், லாபம் அதிகமாகும். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். நம்பர் அப்படி அந்த மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இமெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயில் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.